Hi friends, welcome to Harry's Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு வாழைப்பழ தோசை தான் பார்க்க போறோம். நார்மலா எல்லாரும் பண்ணக்கூடியது தான். ஆனா அதுல 2-3 இது ஆட் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அத தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ஒரு பவுல்ல வந்து வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுல சுகருக்கு பதிலா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுங்க. அப்பதான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இத வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு ஸ்பூனை வச்சு அதை நல்லா மசிங்க. இது வந்து வாழைப்பழத்தை வந்து பேஸ்டா போடாதீங்க, நல்லா இருக்காது. அங்கே இங்கேயும் கொஞ்சம் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால ஸ்பூனை வச்சே மேக்ஸிமம் அதை ஸ்மாஷ் பண்ணி எடுங்க. இப்போ இதில் வந்து இன்னும் டேஸ்ட்டுக்கு வந்து உடைச்ச முந்திரி பருப்பு இதையும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். மேக்ஸிமம் யாரும் ஆட் பண்ண மாட்டீங்க, இதை ஆட் பண்ணுங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து மைதா மாவு வந்து எடுக்கலை, இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். 1/2 கப் கோதுமை மாவை கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணால் இது மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதோட தேங்காய் துருவுனதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சதையும் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல் சூடாக இருக்கும். அதில் வந்து குட்டி தோசை மாதிரி அந்த ஊத்தப்பம் இதில் போடுங்க. மெலிசாக இதில் ஊற்ற முடியாது. ஊத்தப்பம் மாதிரி போட்டு நல்லா ஓரம் ஃபுல்லும் எண்ணெய் இல்லைன்னா நெய் விடுங்க, இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். விட்டு நல்லா திருப்பி போட்டு எடுங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து அப்படியே பேன்கேக் மாதிரியே இருக்கும். சாப்பிடவும் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு குழந்தைங்களுக்கு இது ஏற்ற ஸ்நாக் அண்ட் ஹெல்த்தி ஸ்நாக்காக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.